வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க ஆரம்பிச்சிடலாமா நம்மளோட சூப்பர் குக் சீரீஸை? நம்மளோட வியூவர்ஸ் எல்லாரும் ராக்கெட்டும் விடுவாங்க, ரைஸும் வைப்பாங்க. இருங்க இருங்க எக்ஸ்பர்ட் குக்ஸ், உங்களுக்கு இதில் புதுசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. சாதம் வடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே வடித்து தான் பண்ணி பார்த்துருப்போம். இதில் நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி மண் சட்டியிலே ஹெல்த்தியான மெத்தடில் தண்ணியை வடிக்காமல் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஏம்மா தமிழில் சொன்னதையே திரும்ப இங்கிலீஷில் சொல்கிற? ஒன்றும் இல்லை, நம்ம மேஜர் சுந்தரராஜன் சார் ஞாபகம் வந்துட்டாரு, அதனால தான். ஃபன்னியாக ஏதாவது பேசிட்டா அதை விட ஃப்ரண்ட்டில் வேற ஒரு ஷார்ட்ஸ் வேற. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜகிருஷ்ணாஸ் கிச்சன். வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க ஆரம்பிச்சிடலாமா நம்மளோட சூப்பர் குக் சீரீஸை? இந்த சீரீஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பைரிங் எவ்ரி ஒன் டு குக். ஒய் மீ? நான் ஏன் குக் பண்ணணும்? எனக்காக குக் பண்ணுறதுக்கு என்னோட அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் நான் ஏன் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. எல்லாருமே இருப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நமக்குன்னு சொல்லிட்டு நாமளே குக் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அப்போ நம்ம பெப்பேன் முழிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 வேளை நம்மளோட உணவை நாம் கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா? அதை நாமளே சமைச்சு பழகிறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ வாங்க எல்லாருமே சூப்பர் குக் சீரீஸில் இணைஞ்சு சூப்பர் குக்காக மாறலாம். செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றிக்கு வழி. இதாம்மா ராக்கெட்டாமா விட போகிற, ஓவராக பில்டப் கொடுத்துட்டே இருக்கம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்டுருச்சு. நம்மளோட வியூவர்ஸ் எல்லாரும் ராக்கெட்டும் விடுவாங்க, ரைஸும் வைப்பாங்க. ஸோ வாங்க நம்மளோட பயணத்தை இன்றே தொடங்குவோம், நன்றே தொடங்குவோம். இன்றைக்கி முதல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம டெய்லி சாப்பிட்ற ரைஸ், அதை எப்படி 3 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏம்மா இன்ட்ரோக்கே இவ்வளோ நேரம் பேசுகிறியம்மா, உள்ளே என்னென்னலாம் பேசி வச்சுருப்போமா? வாங்க வாங்க அதையும் போய் பார்த்துருவோம். இருங்க எக்ஸ்பர்ட் குக்ஸ், உங்களுக்கு இதில் புதுசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. சாதம் வடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே வடித்து தான் பண்ணி பார்த்துருப்போம். இதில் நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி மண் சட்டியிலே ஹெல்த்தியான மெத்தடில் தண்ணியை வடிக்காமல் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு ரைஸை அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு தடவை ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டாமல் நான் செடிக்கு ஊற்ற போகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 3 மெத்தட்லையும் ஃபஸ்ட்டு அண்டு பெஸ்ட்டு மெத்தட் தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம. அதாவது மண் சட்டியில் தண்ணியை வடிக்காமல் பண்ணுற மெத்தடு தான் இருக்கிறதுலையே எல்லாத்துலேயும் பெஸ்ட் மெத்தடு. இப்போ ஒரு தடவை அலசியாச்சு, இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் கழுவி நம்ம செடிக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, 4 கப்பு இந்த மாதிரி மண் சட்டியில் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பொன்னி பாயில்டு ரைஸ். அதை ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இன்கேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மண் சட்டியில் தண்ணி எடுத்து அது கொதிக்கிறதுக்காக காத்திருப்போம் இல்லையா, அந்த டைமில் அட்லீஸ்ட் ஊறுச்சு அப்படின்னு சொன்னால் கூட இந்த ரைஸ் நல்லா ஊறிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸை அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நிறைய பேத்துக்கு டவுட் வந்திருக்கலாம், அதை நம்ம 1 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நாம் யூஸ் பண்ணுற பொன்னி பாயில்டு ரைஸுக்கு இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங் மெத்தடில் மண் சட்டியில் 4 மடங்கு தண்ணீர் கண்டிப்பாக தேவை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சாதத்துக்கு உப்பு போட மாட்டாங்க. நாங்கள் ஆனால் உப்பு சேர்ப்போம். நிறைய பேர் சண்டை போடும்போது கோவத்தில் கூட கேட்பாங்க, நீங்கள் கூட கேட்டிருக்கலாம், நீ எல்லாம் சாதத்துக்கு உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் சாதத்துக்கு உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம். Since I'm going to add the sea salt, I'm going to mix it thoroughly. என்னம்மா சடனாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சப்டைட்டில் வச்சு மட்டும் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. ஐமொழிக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது. எல்லாரும் கேட்டாங்க, என்ன ரெஃப்ரெஷிங் ரெசார்ட் வீடியோவில் அந்த பயத்தில் கத்தும்போது உங்களோட தாய்மொழியில் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம், பயத்தில் தானே நம்மளோட ஒரிஜினல் லாங்குவேஜ் வெளியே வரும். என்ன நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலையா? அதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சப்டைட்டில் போடுற வேலையும் கொஞ்சம் மிச்சமாகும் இல்லையா? சடனாக அப்பப்போ சும்மா இங்கிலீஷில் அடிச்சு விட்டா. ஃபன்னியாக ஏதாவது பேசிட்டா அதை விட ஃப்ரண்ட்டில் வேற ஒரு ஷார்ட்ஸ் வேற. என்ன பண்ணுறது, வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சற்று நேரம் ஆன பின்பு கலவை நன்றாக கொதிக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ரைஸானது, ரைஸ்ன்றது இங்கிலீஷா? சரி, ஓகே. அரிசியானது இந்த அளவு வெந்து இருக்கிறது. நடுநடுவில் கலந்து விட்டு அதை அப்படியே கொதிக்க விடுவோம்.
இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் நல்லாவே கம்மியாயிருச்சு. சாதமும் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வந்து வெந்துருச்சு. We will wait for some more time. இப்போ வந்து பாருங்கள், தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வத்திருச்சு. அடியில் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது பாக்கி. ரொம்ப கிளார் அடிக்குதுல்ல, நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா தெரியுதா? ஓகே, இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். என்ன ரைஸ் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லை, நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ரைஸை வந்து அந்த அடுப்புலேருந்து எடுத்து கீழே வந்து மாற்றி வச்சுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி விட்டுறணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இல்லாத இடத்துல. So now what I am going to do is I am going to switch off the stove and I am going to put it in a different stove. That stove is not hot. ஏம்மா தமிழில் சொன்னதையே திரும்ப இங்கிலீஷில் சொல்கிற? ஒன்றும் இல்லை, நம்ம மேஜர் சுந்தரராஜன் சார் வந்து ஞாபகம் வந்துட்டார், அதனால தான். ஓகே, இப்போ அடுப்பை வந்து மாற்றி வச்சுட்டோம். Now I am going to put the lid and wait for 5 more minutes. என்னடா கரண்டி சுற்றி விழுகுது? சரி, ஓகே, கையில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ரைஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சூப்பரான கன்சிஸ்டன்சியில் அருமையாக வந்துருச்சு. பாருங்கள், 4 கப்பு தண்ணி ஊற்றி அருமையாக வந்திருக்கு. அடியில் இருந்த கொஞ்சம் நஞ்ச தண்ணி வந்து நம்ம மூடி வைக்கும்போது மண்பானையோட சூட்லேயே வந்து வத்திரும். இந்த மாதிரி சமைக்கும்போது நம்மளோட ரைஸில் இருக்கிற சத்துக்கள் எதுவும் வந்து வீணாகாமல் நல்லபடியாக வந்து அப்படியே வந்து ரீட்டைன் ஆகி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு வழியாக இப்போ நம்ம அடுத்த மெத்தடுக்கு வந்துட்டோம். இதில் தான் வந்து சாதம் வடிக்கிறது அப்படின்ற அந்த மெத்தட் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்ணியும் வந்து நிறைய வந்து எடுத்துக்கணும். இது வந்து அளந்தெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து நம்மளோட நியூ சூப்பர் குக்ஸ்க்காக வந்து நான் இன்றைக்கி அளந்து ஊற்றி காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நான் தண்ணி அளந்து ஊற்றுறேன் இல்லையா, அந்த டம்ளரில் 1 டம்ளர் ரைஸ் தான் வந்து நான் வைக்க போகிறேன். அதே இதை வந்து இப்போ தண்ணி நான் எவ்வளோ எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6 மடங்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூடியாக போட்டு இந்த பெரிய பாத்திரத்தை மூடிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை நல்லா ஹையில் வச்சிடலாம். இப்போ பாருங்களேன், ஒரு மேஜிக். தண்ணி அதுக்குள்ளே கொதிச்சிருச்சு. அதுதான் மேஜிக்கா? சப்பா, முடியலையே. ஓகே, நம்ம இப்போ அதில் ஊற வச்ச ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்கேஸ் சால்ட் ஆட் பண்ணாதவங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. நாங்கள் வந்து எப்போவுமே சால்ட்டை ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டுடலாம். அங்கே பாருங்களேன், நான் வந்து மூடியை வந்து முழுசாக வந்து மூடலை. ஏன் அப்படின்னு சொன்னால், முழுசாக மூடணும் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்த்து பொங்கி வரும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் போல் இந்த மாதிரி கேப் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆவியெல்லாம் தேவையில்லாமல் வந்து வெளியே சிந்தாது. ஓகேங்களா? என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பு, அனுபவம் கற்றுத்தந்த பாடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பாதி வெந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து மூடி வந்து போட போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அடியில் வந்து போய் உட்கார ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ வந்து நம்ம கிண்டி விடணும். ஓகே, நம்மளுடைய ரைஸ் இப்பொழுது ஜம் என்று ரெடியாகி விட்டது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் வெரைட்டி ரைஸ்க்காக வந்து இந்த சாதம் வந்து வடிக்கிறேன். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் அது வந்து கரெக்டாக இருக்கும். இதே இது நம்ம சாம்பாரோ குழம்போ ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம குழையவாக வந்து வேக விடலாம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயினரை எடுத்து இந்த மாதிரி சிங்க்குள்ளே வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ரைஸை வந்து கொட்டணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து எக்ஸஸ் தண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் போல் கொட்டிருச்சு, கண்டுக்காதீங்க. அப்புறம் சூப்பர் குக்ஸ் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆவி வந்து கொஞ்சம் கையில் ஃபேஸில் அதெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தூரமாக நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டால் போதும், கொஞ்சம் பழக வந்து பழகிரும். அதை வந்து எடுத்து இந்த மாதிரி சிங்க்கில் இருந்து எடுத்துகிட்டு அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா வந்து அதில் மிச்சம் சொச்சம் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அதில் வந்து நின்றும். ஒரு பக்கமாக லைட்டாக வந்து இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுருக்கேன். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். அவ்வளவுதான். நாம் இப்போ சாதம் வடிக்கும் முறையில் நம்மளோட சாதத்தை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ நம்மளோட 3rd மெத்தடுக்கு வந்துட்டோம். அதாவது எப்போவுமே எல்லாருமே வந்து ஈஸியாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம் இல்லையா, அந்த மெத்தட் தான் இது. இப்போ 1 கப்பு தான் வந்து ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து 2-2.25 கப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இதே இது வந்து நம்ம குழம்பு அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் 3-3.5 டம்ளர் அந்த மாதிரி ஊற்றினா கூட நல்லாயிருக்கும்.
நம்ம சேனலில் பாரம்பரிய அரிசிகளை வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். அடுத்தது வந்து உப்பு சேர்க்குற நேரம். நான் வந்து பொதுவாகவே கடல் உப்பு, அதாவது கல் உப்பு தான் வந்து சேர்க்குறது சாதத்துக்கு. அது வந்து ஈஸியாக வந்து கரையாது இல்லையா, அதனால் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ரைஸு, தண்ணி, உப்பு எல்லாமே வந்து இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி இருக்கு இல்லையா, அதை வந்து மூடுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வாயில் வந்து நல்லா ஊதுவாங்க. ஏதாவது அடைச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து செக் பண்ணிக்கணும். இல்லைனா கண்ணை வச்சு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிலே வந்து தெரிஞ்சிடும் எதுவும் வந்து பிளாக் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. நம்மளோட மூடியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேஸ்கெட் எல்லாமே வந்து நல்லா போட்டு மூடியை வந்து மூடிடுவோம். அடுத்தது வந்து நம்மளோட வெயிட் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸ்டீம் வந்து கொஞ்சம் நல்லா அவுட்டில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு, அதனால் வெயிட் போட்டுறேன். 3 விசில் விட்டு 3 நிமிஷம் வச்சா கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 3 மெத்தடும் வந்து இதோட முடிவடைந்தது. குக்கிங்கை வந்து ஃபன்னியாகவும் ஜாலியாகவும் கற்றுக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நியூ குக்ஸ் எல்லாரும் வந்து நல்லா பெனிஃபிட் ஆவாங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.